தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாத பாடப்பிரிவுகளுக்கு பதிலாக அதிக வரவேற்பு இருக்கக்கூடிய புதிய பாடப்பிரிவுகளை சேர்க்க உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். தமிழகம் முழுக்க உயர்கல்வி துறைகளில் மாணவர் சேர்க்கை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை வேகமாக நடந்துட்டு வருது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகள் கிட்டத்தட்ட 164 கல்லூரிகள் இருக்கின்றன. இதில் பார்த்தோம்னா அரசு ஒதுக்கீட்டின் கீழே 2 லட்சம் இடங்கள் இருக்குது. இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் விண்ணப்பங்கள் இந்த ஆண்டு வந்து சேர்ந்தது. இந்த நிலையில் இந்த மாணவர் சேர்க்கை பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அதாவது பல்வேறு கல்லூரிகளில் அரசு கல்லூரிகளில் மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாத பாடப்பிரிவுகள் எது அதிகமாக மாணவர்கள் விரும்பி சேரக்கூடிய பாடப்பிரிவுகள் எது என்ற புள்ளி விவரங்களை எல்லாம் உயர்கல்வித்துறை எடுத்திருக்கிறது. இது தொடர்பாக அதாவது சென்னை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முதல் கட்டமாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் 29 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில பாடப்பிரிவுகள் எல்லாம் நீக்கப்படுகின்றன. அதாவது மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு இல்லாத, அட்மிஷன் டோட்டலாக இல்லாத அந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் மூடுவதற்கு உயர்கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது. அதற்கு பதிலாக புதிய பாடப்பிரிவுகளை அந்தந்த கல்லூரிகளில் அறிமுகம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா பிஎஸ்சி கணிதம், இயற்பியல், பிஎஸ்சி பொருளியல் போன்ற பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்வதற்கு அதிகமாக தயக்கம் காட்டுறாங்க, அல்லது பல கல்லூரிகளில் சேரவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு. இந்த பாடப்பிரிவுகளுக்கு பதிலாக புதிய பாடப்பிரிவுகள், அதாவது புதிய பாடப்பிரிவுகள் என்றால் ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு பக்கத்தில் இருக்கிற வேறு சில மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரியில் அந்த பாடப்பிரிவு இல்லாமல் இருக்கலாம். எனவே சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவு வேறு மாவட்டங்களில் துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மாணவர்கள் இந்த கோர்ஸை ரொம்ப அதிகமாக விரும்பி சேர்றாங்க என்ற அந்த தரவுகளில் பார்க்கும்போது, தரவு அறிவியலுடன் கூடிய கணிதம், MBA MSc படிப்புகளில் கணினி அறிவியல், BSc கணினி அறிவியல் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில பாடப்பிரிவுகளில் சேர்வதற்கு மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று பிகாம் பொது பிரிவு, அந்த பொது பிகாம் பாடப்பிரிவில் சேர்வதற்கும் தமிழகம் முழுக்க அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் அதிகமான விண்ணப்பங்கள் வரப்பட்டிருக்கு. சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா மாநில கல்லூரிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2,45,000 விண்ணப்பங்கள் அந்த ஒரு கல்லூரிக்கு மட்டும் வந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று மாநிலம் முழுக்க எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறது இல்லை என்ற தரவுகள் அடிப்படையில் இது போன்ற ஒரு நடவடிக்கையை உயர்கல்வித்துறை எடுத்திருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்க இருக்கின்றன. அப்போது இந்த மாணவர்கள் விரும்பி இருக்கக்கூடிய புதிய பாடப்பிரிவுகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் துவங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் வேறு எந்தெந்த பாடப்பிரிவுகளை எல்லாம் துவங்கலாம் என்பது குறித்து அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் பரிந்துரை அளிக்கலாம் என்றும் அந்த கல்லூரி கல்வி ஆணையர் தரப்பிலையும் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக அந்தந்த கல்லூரி முதல்வர்களும் ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அந்த பரிந்துரைகளை எல்லாம் அளித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் மிக விரைவில் இன்னும் பல்வேறு புதிய பாடப்பிரிவுகள் எல்லாம் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகளில் துவங்கப்பட இருக்கிறது என்பதும், அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியாண்டிலேயே அந்த பாடப்பிரிவுகள் எல்லாம் அமலுக்கு வர இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.